dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நம்ம மைண்ட்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் என்பது உருவாக்கும். இந்த எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை சரியாக இருக்கும். இந்த எண்ணங்கள் அனைத்தும் சரியானது எது இல்லையோ அது எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணி சரியாக இருக்கிற எண்ணங்கள் மட்டுமே நமக்குள்ள இருக்கிற மாதிரி செய்வதற்கான ஒரு முயற்சி தான் தியானம். மென்டல் ஹெல்த் என்பது நம்முடைய எண்ணங்கள் எப்படி நாம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது டிபெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ் ஆர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பொருளுக்கு சமம். ஒரு எண்ணம் சரியாக இல்லை என்றால் அங்கே மேனிஃபெஸ்டேஷன் என்பது நடக்காது. மேனிஃபெஸ்ட் ஆனா தானே அது ஒரு பொருளாக மாறும். அதுக்காக ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய எமோஷனல் வெல்பீயிங் மற்றும் கர்மாக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். எண்ணங்களின் மூலம்தான் நம்முடைய உணர்ச்சிகளின் ஆரோக்கியம் என்பது டிபெண்ட் ஆகும். எதுக்காக சரி பண்ணணும் இந்த எண்ணங்கள் எல்லாமே யாருக்கும் தெரியாது இல்லையா? அது எங்கேயோ உள்ள இருக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்ற விஷயம் 99% மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு நான் கேர் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய மைண்டு வெறும் ஒரு மைண்டு மட்டுமே கிடையாது, அது ஒரு கர்ப்பாலயம் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பாலயம், கர்ப்பம் அப்படின்னா என்ன? ஊம்புல என்ன நடக்கும்? ஒரு உயிருக்கு தேவையானது எல்லாமே அது உருவாக்கி ஒரு உயிர் ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான இடம், தூய்மையான இடம். அதே மாதிரி நம்முடைய மைண்டு, இட்ஸ் கால்ட் as ஸ்பிரிச்சுவல் womb அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக கர்ப்பாலயம். எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய மைண்ட்ல இருக்கும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி கொடுத்து சில நாளுக்கு அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் என்பது ஆகும். மேனிஃபெஸ்டேஷன் ஆனா என்ன ஆகும்? அது நமக்கு தேவையானதாகட்டும், நமக்கு தேவையில்லாத பொருளாக நம்ம முன்னாடி வந்து நிற்கும். இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நாம் எல்லோரும் காஸ்மிக் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கிரியேட்டர்னா ஏதோ ஒன்று உருவாக்கணுமே. அந்த உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்முடைய மைண்டு. அதுக்காக மைண்ட் என்பது தூய்மையாக தேவையான எண்ணங்களுடன் மட்டுமே இருந்தால் நமக்கு தேவையான ரிசல்ட் என்பது கிடைக்கும். எப்பவுமே கவலையுடன் இருந்தால் ஒரு நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனே நடக்கும். கவலை என்பது இருளின் வடிவம் அப்படின்னு சொல்லலாம் my dear friends. Worry is the form of a dark manifestation. எப்பவுமே சரி இல்லாத எண்ணங்களுடன் நம்ம மைண்டு ஓடிட்டே இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரார்த்தனை என்றால் என்ன? நாம சரண்டர் ஆகிறோம். யாருக்கு? மேலே இருக்கும் அந்த சக்திக்கு சரண்டர் ஆகிறோம். ஐயா நீங்க எனக்கு நல்லா பார்த்துக்கணும், அதை கொடுக்கணும், இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் எல்லாமே கேட்குறோம். அது பிரார்த்தனை கிடையாது. இந்த உலகத்திற்கு தேவையான நன்மை செய்வதற்காக, என்னுடைய லட்சத்திற்காக, முன்னேற்றம் என்பது காமிக்கிறதுக்காக எனக்கு ஒரு அடி முன்னேற்றம் கொடுங்க, ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது தான் பிரார்த்தனை. ஹைலி பாசிட்டிவ் இது எல்லாமே. இதுவே ஒரு நெகட்டிவாக எப்பவுமே நம்முடைய மைண்டு ஓடிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பிரார்த்தனையில இருக்கிறீங்க, பட் நெகட்டிவ் பிரார்த்தனை. யூ ஆர் இன் டெஸ்ட்ரக்டிவ் பிரேயர்ஸ். மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் ராட்சசர்களுக்கும் எல்லாருக்குமே மனம் என்பது இருக்கு. ஆனா எப்படி பயன்படுத்துறார் அப்படின்றது குறித்து நீங்க கடவுளா மனிதனா ராட்சசனா அப்படின்னு சொல்லி புரிய வருது. கடவுள் எப்பவுமே 4 பேருக்கு நன்மையாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே எண்ணங்களுடன் ஓடிட்டே இருப்பார். மனிதன் எப்பவுமே அவனுடைய ஆசைகளுக்காக, நான் எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா ராட்சசர்கள் எப்பவுமே நெகட்டிவா யோசிப்பாங்க, நெகட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே உருவாப்பாங்க. இந்த உலகம் நாசனமாகணும், யாரெல்லாம் எனக்கு இம்சை தருவாங்களோ அவங்களெல்லாம் நாசனமாகணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அந்த சாபம் கொடுக்கிற எண்ணங்களுடன் நிறைந்து இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம் they are in negative prayers, destructive prayers my dear friends. வராதா அப்படின்னா எல்லாருக்குமே வரும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் ரெண்டுமே வரும். பட் நாம எது கண்டிக்கணுமோ அதுதான் கண்டுக்கணும். நமக்கு தேவையான எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள். அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே நாம எனர்ஜைஸ் பண்ணா நமக்கு தேவையான ரிசல்ட் என்பது கிடைக்கும். தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களுக்கு நம்முடைய சக்தி
கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நாள் மைண்ட் என்ற ஒரு கர்ப்பாலயத்திலிருந்து ஒரு உயிர் வாங்கி வெளியே வரும்போது அது நமக்கே ஒரு எதிரியாக நிற்கும். அந்த எதிரி யார் அப்படின்னா ஒரு நோய். அதுவே தேவையான எண்ணங்கள் மட்டுமே நாம் அதுக்கு மட்டுமே எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது கூட உயிர் வாங்கி வெளியே வந்து நம்ம முன்னாடி நிற்கும். அது என்ன அப்படின்னா அமைதி. அதுக்காக ஒவ்வொரு எண்ணமும் சரியாக இருக்கணும். ஒரு 2 செகண்ட்லிருந்து 5 செகண்டுக்குள்ள நம்ம மைண்ட்ல ஓடும் எண்ணங்களை பார்த்து நமக்கு சரியில்லாதது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அதை கட் பண்ணி விட்டுறணும். அங்கேயே கட் பண்ணணும். இல்லைன்னா உடனே சில விஷயங்கள் எல்லாமே உருவாங்கி நம்ம முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஆகிடும். பார்த்துருப்பீங்க நம்முடைய தாட் பவர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு 10 செகண்ட் போதும் ஒரு யோகி அவர்களுக்கு. 10 செகண்ட்ல அவங்களுக்கு தேவையான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நடக்கும். புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் அவங்களுடைய சித்திகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா காற்றுல இப்படி கை எடுத்து இப்படி பண்ணால் விபூதி ஆகட்டும், சாலிகிராமம் ஆகட்டும், ஏதோ ஒரு பழம் ஆகட்டும், அது கைக்கு வரும், அது கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நேரம் நடந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து. அவங்கள நினைச்ச உடனே 5-10 செகண்டுக்குள்ள அந்த கைக்கு வருது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நடந்தது. அதே மாதிரி நாமும் செய்யலாம். ஆனா ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அவ்வளோ எனர்ஜி என்பது கொடுக்கணும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியான எண்ணங்கள் மட்டுமே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும். சரி இல்லாத எண்ணங்களுடன் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நரகமாக இருக்கும். அதற்கு தான் தினமும் தியானம் செய்யணும். தியானம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா மென்டல் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்றது நடக்கும். நம்முடைய மைண்ட் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். எது சுத்தம் எது அசுத்தம் அப்படின்றது எப்படி நம்மளுக்கு தெரியுது? தியானம் செய்தால் நம்மை நாம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தெரியுது. தெரிஞ்ச உடனே அது அப்படியே கட் பண்ண முடியும். தியானத்தின் மூலம் விழிப்புணர்வு என்பது ஜாஸ்தியாகும். அந்த விழிப்புணர்வுடன் நாம சிந்திச்சால் எது சரி எது சரி இல்லாதது அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரியுது. அதுக்காக தியானம் என்பது நமக்கு அவ்வளோ முக்கியமானது, அவ்வளோ உதவிகரமானது. நம்முடைய மன ஆரோக்கியம் சரியாக இருக்கிறதுக்காக பிரமிட்கள் பயன்படுத்தால் எவ்வளவோ நன்மை என்பது நமக்கு தரப்படும். நம்முடைய எண்ணங்களில் தெளிவு என்பது இல்லை என்றால் அது மென்டல் டாக்ஸினாக மாறும். எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும், ஆனா யாருக்குமே பயன் என்பது நடக்காது. அந்த மாதிரி இருந்தால் நம்முடைய சக்தி எல்லாமே வீணாக்குறோம். அதுக்காக மை டியர் மாஸ்டர்ஸ், பிரமிட்கள் பயன்படுத்தால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே சரி பண்ணி நமக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே கொடுக்கப்படும். அந்த ஆற்றலை வாங்கினால் நம்முடைய 2வது உடலான எனர்ஜி பாடி சரியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். 2வது உடல் எத்ரிக் பாடி சரியாக இருந்தால் இந்த பௌதீக உடலுக்கு எனர்ஜி என்பது எப்பவுமே நிறைந்து இருக்கும். 2வது உடல் சரியாக இருக்கணும் அப்படின்னா 3வது உடலான ஆஸ்ட்ரல் பாடி மைண்டு, அது எண்ணங்கள் எல்லாமே சரியாக இருக்கணும். 3வது உடல் சரியாக இருந்தால் 2வது உடல் சரியாக இருக்கும். 2வது உடல் சரியாக இருந்தால் நம்முடைய பௌதீக உடல் சரியான ஆரோக்கியத்துடன் இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 3வது உடல்ல மகிழ்ச்சி இருந்தால் நம்முடைய பௌதீகமான உடலில் ஆரோக்கியம் என்பது நிறைந்து இருக்கும். அதற்காக இந்த உடலுக்கு தேவையான உணவு என்பது கொடுக்கணும் இல்லையா? அந்த உணவு எப்பவுமே சாத்வீகமான உணவாக இருக்கணும். லைஃப் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கணும். வேற மாதிரி இருந்தால் நம்முடைய உடலுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணும். எப்போ உடலுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகுமோ இந்த உடல் என்ன செய்யும்? 2வது உடல்ல இருந்து ஜாஸ்தி நிறைய சக்தி என்பது இழக்கும். ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கு தேவையான எனர்ஜி சப்ளை ஆகாது. நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கும். அதுக்காக சரியான உணவு சாப்பிடும்போது செல்ஃப் சஃபிஷியன்ட் எனர்ஜி என்பது நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி ப்ராப்ளம்ஸ் என்பது கிரியேட் ஆகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னா சுத்தமான சாத்வீக உணவாளர்களாக இருக்கணும். 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட், தினமும் தியானம் என்பது கட்டாயமாக செய்யணும். பிரமிட்களை பயன்படுத்திக்கணும். இது எல்லாமே செய்தால் நம்முடைய ஆரோக்கியம்
அற்புதமாக இருக்கும். நம்முடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்பவுமே பாசிட்டிவாக நடக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்யணும். தினமும் ஸ்வாத்தியாயம் மற்றும் சத்சங்கம் என்பது கண்டிப்பாக செய்யணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.